கொஞ்ச நேரம் பண்ணுவோம். அப்புறம் என்ன போக போக அப்படியே பழைய படி போயிடுவேன். தொடர்ந்து சில பேர் என்ன பண்ணுறாங்க, ஊழியத்தை கொடுப்பாங்க, ஆனால் தொடர்ந்து கொடுக்க முடியல, தொடர்ந்து ஜெபிக்க முடியல, தொடர்ந்து ஆராதிக்க முடியல, தொடர்ந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்ய முடியல. நம்மளுக்கு அப்படிதான் சில நேரத்தில் வாழ்க்கையில சவால் வரும்போது 1992ஆம் ஆண்டுல கர்த்தரை ஊழியத்துக்கு அழைச்சார். அது டைரக்டா வந்து அழைச்சாரு. அபிஷேகம் பெற்றுக்கொண்டேன், பிரசனத்தில் நிரம்பினேன். நான் யாரும் கேட்ட அவசரம் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு நான் உயிரோடு இருக்கிறேன். அப்புறம் 1993 எனக்கு ஊழிய அழைப்பு இருந்தது. ஆனால் அப்புறம் பார்த்தேன், பாக்கெட்ல பைசா இல்லை, நல்ல கவனம் இல்லை, எதுவுமே இல்லை. ஏன்னா ஆண்டவரை ஆழ்த்தப்படுத்துகிறேன். நான் சொன்ன ஓகே, எங்கள் அப்பா அம்மா சொன்னேன், எனக்கு ஊழ அழைப்பு இருந்தாலும் நான் வேலைக்கு போனேன், வேலைக்கு போய் கொஞ்சம் சம்பாதிக்கிறேன். அப்புறம் நல்ல கவனிக்கல, நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்ல போகாதுங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், தொடர்ந்து அடம் பிடிப்பேன். நான் என்ன பண்ணேன், ஒரு வேலை கிடைச்சி கீழ்பாப்பில் ஹோம்ஸ் ரோடுன்னு ஒரு இடம் இருக்கு, அங்கே ஒரு வேலைக்கு சேர்ந்தேன். அது வந்து நெருப்பு, அதாவது நெருப்பு வரும்போது அணிவாங்க தெரியுமா, ஃபயர் சேஃப்டி கம்பெனி பவுடர்லாம் விற்போம். பேங்க்கில் பார்ப்பீங்க, அந்த இது பவுடர் ப்ரெஸ் பண்ணால் பவுடர் வரும், வாட்டர் வரும். அதுக்கு வந்து மேனேஜருக்கு, டிவிஷன் மேனேஜருக்கு அடுத்த ஆளாக இருந்தேன். எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சிது. நான் பாட்டு ஜாலியாக வேலைக்கு போவேன். ஆனால் வேலைக்கு போயிட்டு வேலை செய்துகிட்டே இருப்பேன். ஃபைல்லாம் நிறையா இருக்கும், ஆர்டர்லாம் நான் கொடுக்கணும், பேக்கிங் பண்ணணும், எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன். அப்போது இயேசு கிறிஸ்து வருவார். இங்கே என்ன பண்ணுறேன்னு கேட்குறேன். நான் என்ன பண்ணேன் தெரியாத போகல. என் பக்கத்தில் வந்து நீ இங்கே என்ன பண்ணுற? நான் சொன்னேன், நான் இங்கே வேலைக்கு பண்ணுறேன், நீ வேணா சண்டே நான் வரேன். ஒரு மாசமா இப்படிதான் என்னால் வேலை செய்ய முடியல. நல்ல கவனிங்கள். அவர் சொன்னா ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறேன். ஊழியத்துக்கு வரானா பசி சாப்பாடு சொல்லுங்க, வாங்கணும், இதெல்லாம் காசு கிடைக்காத ஊழியத்துக்கு. ஆசிரியர்கள்லாம் பார்த்தா அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஊழியக்காரங்களை பார்த்தா அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க, ரொம்ப வறுமையில் இருக்கிறாங்க. புரியுதா? நான் வரல, நான் என் வேலையை தொடர்ந்து செய்வேன். ஒவ்வொரு நாளும் இல்லை நல்ல கவனிங்க, டெய்லி என்னால் வேலை செய்ய முடியல. சாயந்தரம் போயிட்டு முகம் கூட கதை போனேன், ஜபம் பண்ணிட்டு இருப்பேன், அழுவேன். அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியல, யாருக்கும் சொல்ல முடியல. அப்போதான் பாஸ்டர் எனக்கு தெரியாது. எனக்கு 95 தான் பாஸ்டர் தெரியும். அப்போதான் தெரிஞ்சுன்னா இவங்க வந்து வாங்குவேன். அவனுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்சதுன்னா கர்த்தர் சத்தம் சொல்லுங்க, என்னோட ஏசி பேசி கொண்டு என்னோட பேசும் ஒவ்வொரு நாளும் இந்த வேலையை விட்டு வந்து ஜெபம் பண்ண உங்க ஊழியத்தை அழைக்கிறேன், நான் உங்க அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், உனக்கு டைரக்டா வந்திருக்கிறேன். என்ன ஒவ்வொரு நாளும் 31 மாசமா நான் வீட்டுக்கு வந்து அழுவேன். அழுதுட்டு முழுக்கால் போட்டுட்டு எனக்கு தெரியும் என் மனசாட்சிக்கு விரோதமாக நான் வேலைக்கு போறேன். வேலைக்கு போவதும் தவறுன்னு சொல்லல, நல்ல கவனிங்க. நீ சம்பாதிக்கிறது தவறுன்னு சொல்லல, என்னோட சாட்சியை சொல்றேன். என் நினைப்பு என்ன பண்ணுவாங்க, ஐயா டீட்டெயிலுக்கு அப்படி ஒரு சாட்சி. நானே வேலை விட்டுட்டு அப்புறம் நான் வேலையை விட்டுட்டு நான் போய் ஊழியம் பண்றேன். இது நீ தவறாய் புரிந்து கொள்ளப்பட. நல்ல சத்தியத்தை கேளுங்க, நல்ல சாட்சியை கேளுங்க. எனக்கு அப்படி சொன்ன நான் கேட்டேன், ஓகே. உடனே வேலை ரிசைன் பண்ணிட்டு 2 வருஷமா ஜெபம் பண்ணேன். எத்தனை வருஷம்? பக்கத்தால பார்த்து 2 வருஷம். அழைப்பு என்னன்னு தெரிந்து கொள்றதுக்காக 2 வருஷம் தொடர்ந்து ஜெபம் பண்ணேன். 1993
வந்து வாக்கு ஒப்பு கொடுத்தேன். 31 வருஷம் ஆயிடுச்சு, 32 வருஷம் ஆக போகுது. தொடர்ந்து ஊழியத்தில் இருக்கேன். நான் உலகத்துல என்னெல்லாம் சம்பாதிக்கணும்னு நினைச்சேன்னா, என்னெல்லாம் நான் பெற்றுக்கொள்ள அதுக்கு மேல அவர் கொடுத்துட்டார். அதுக்கு மேல ஆசீர்வதித்தா அப்ப என்ன அர்த்தம் சொல்லுது? கர்த்தர் சத்தத்துக்கு செவி கொடுங்க, தொடர்ந்து அவர் வார்த்தைக்கு உண்மையா இருங்க, அபிஷேகத்துக்கு உண்மையா இருங்க, தொடர்ந்து அவர் பிரசனத்தில் இருங்க. 2 வருஷம் ஜெபம் பண்ணேன் என் அழைப்பை தெரிந்து கொள்றதுக்காக. தொடர்ந்து தொடர்ந்து நான் சொல்றவங்க பார்த்து உங்க பிள்ளைகளா இருக்கட்டும், உங்க வாழ்க்கையா இருக்கட்டும், இல்ல உங்க கணவரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நீ தொடர்ந்து ஜபத்துல வச்சீங்கன்னா உனக்கு ஜெயம். சொல்லுங்க ஜெயம். அண்ணாவுக்கு ஜெயம் கொடுத்தா சவுல போல இருக்காரு. சவுல் ஆண்டவர் அழைப்புல நிற்கிற 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.